Taste the Daily. 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் தற்போது பங்கேற்றது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடைபெற்ற இடி ரெய்டுக்கு பயந்துதான் நேற்று நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றிருப்பதாகவும் விமர்சனம். இந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டியவர் இப்போது வெள்ளை குடை பிடிக்கும் முதல்வராக இருக்கிறார் என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். ஸ்டாலினின் டெல்லி பயணம் குறித்தும் திமுகவின் இரட்டை வேடம் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னதான் உண்மை வெளியே வரும். ஈடியை கண்டு பயமில்லை என்றால் உதயநிதியின் தம்பி வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியது ஏன்? 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் பிரதமரை சந்திக்காதது ஏன்? தமக்கு பிரச்சனை வந்ததும் பிரதமரை தனியே சந்தித்தது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அடுக்கடுக்காக கேள்வி. உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல, அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சென்ற காரணம் என்ன? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அரக்கோணம் விவகாரத்தில் சாதாரண பிரிவில் மட்டுமே வழக்கு பதிவு செய்ததால் திமுக நிர்வாகி தெய்வ செயல் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெற்றிருக்கிறார் என எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். அரக்கோணத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலங்களை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் 7ஆம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். 10ஆம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள். அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வ செயல் என்று பெயர், பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார். உடனே ஜாமீன் கிடைக்கின்றது. தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்களின் மீதும் அக்கறையில்லாத முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஜூன் 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 4க்கு எதிரில் உள்ள தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வடசென்னையை விஷ நகரமாக்கும் கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாஹுத்தீன் அயூப் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல்.
தலைமை ஹாஜி சலாஹுத்தீன் அயூப் மறைவு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்டுள்ள பேரிழப்பாகும் என உருக்கம். திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் மீதான பாலியல் வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பளிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை அலைக்கழிப்பதுடன் திமுக நிர்வாகிக்கு ஆளும் திமுக பக்கபலமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சத்தியமாக என்னால் முடியல. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க விட்டு 3 ப்ரெஸ் ரிலீஸுமே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்கிற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்கிறேன். அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்னை வந்து விசாரித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்ததாக திமுக நகரமன்ற உறுப்பினர் செக்கினா. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உளவுத்துறை தூங்கிக் கொண்டு இருப்பதால் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் குடியிருப்பு பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சாவை வைத்திருந்ததாக கல்லூரி மாணவர் உட்பட 3 பேர் பிடிபட்டனர். போதையின் பாதையில் சிக்கி இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் பொறுப்பற்ற ஸ்டாலின் மாடல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் அருகே 553 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட சுமார் 18 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தெருநாய்களும் எலிகளும் ஓடிக்கொண்டிருக்கையில் அமெரிக்காவில் இருக்கும் தபால் பெட்டிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஸ்டாலின் மாடலின் அடுத்தடுத்த ஊழல்கள் வெளிவருவதாலும் அதே சமயத்தில் அமைச்சர்களின் உல்லாச பயணங்கள் குறித்து தகவல் வருவதாலும் மக்கள் கடும் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடனாக மதுபானம் கேட்டு தர மறுத்த டாஸ்மாக் ஊழியர்களிடம் பெட்ரோல் குண்டு வீசிவிடுவேன் என மிரட்டிய 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி தப்பி ஓடியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு குற்றவாளிகளை பிடிக்கவும் திறனில்லை, பிடிபட்ட குற்றவாளியை பாதுகாக்கவும் திறனில்லை என மக்கள் விமர்சனம். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையின் காரணமாக சிறுவன் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஏழை எளிய மக்கள் பெருமளவில் செல்லும் அரசு மருத்துவமனைகள் ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து இருப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் மலை ஏறிய பக்தர்கள் 2 உயிரிழப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பக்தர்களுக்கு வனத்துறை முறையான அறிவுறுத்தல் வழங்காததால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள அம்மாப்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் விடுமுறை நாள் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளை முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதால் அடிக்கடி வெடி விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை ஆட்சியரகத்தில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. பெண் காவலர் தற்கொலைக்கு பணிச்சுமையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவலர்கள் சந்தேகம்.
தூத்துக்குடியில் ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் பெறலாம் என கூறி பெண் ஒருவரிடம் 5,91,000 ரூபாய் மோசடி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மீண்டும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் நிம்மதியை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிவரும் விளை நிலங்கள். நீரோடைகளை தூர்வார கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலினின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அவசரகதியில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதி நடுவே ஆற்றை கடக்க முயன்ற கார் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பயணிகள் 3 பேர் மீட்பு. மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆற்றங்கரையோர ரோந்து பணியில் தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் ட்ரீ பார்க் சுற்றுலா மையத்தில் மரம் விழுந்ததில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. சுற்றுலா தளங்களில் உள்ள பழமையான மரங்களை மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே அகற்றாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை தாவரவியல் பூங்கா, அரசு ரோஜா பூங்கா தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் தாமதமான அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் அவதி. நாளை நெல்லை, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். இன்று நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் போர் விமான உற்பத்தி திட்டத்தை கர்நாடகாவில் இருந்து ஆந்திராவிற்கு மாற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் முன்மொழிந்த ஆந்திர முதல்வர். அண்டை மாநிலத்தவர் தொழில் முதலீடு குறித்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யும் நிலையில் டெல்லி சென்ற ஸ்டாலினோ வெள்ளைக்குடை இல்லை என வெற்று பேச்சு பேசுவதாக மக்கள் விமர்சனம். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி ஜப்பானை முந்தி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட்டதாக நிதி ஆயோக் தலைமை செயலதிகாரி சுப்பிரமணியம் தகவல். அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிடுவோம் என்றும் அவர் நம்பிக்கை. கேரள மாநிலம் கொச்சி அருகே அரபிக்கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் சரக்கு கப்பலில் இருந்து 21 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர பாதுகாப்பு படை அறிவிப்பு. விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கந்தக எரிபொருட்களுடன் கொச்சிக்கும் அடுத்து தூத்துக்குடிக்கும் செல்லவிருந்த சரக்கு கப்பல் பருவமழை காரணமாக விபத்தில் சிக்கியிருக்கலாம் என தகவல். சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான் ஏவுகணைகளை தடுக்க $175 பில்லியன் மதிப்பீட்டில் அமெரிக்காவில் கோல்டன் டோம் ஏவுகணை வடிவமைப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.